அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் தாவேகா பக்கம் சாய்வது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு 4 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தற்போது உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், பல்லடம் எம்எஸ்எம் ஆனந்தன், கடலூர் எம்சி சம்பத், கடம்பூர் ராஜு, அதிமுகவின் 4 முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களான பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி, சங்ககிரி சுந்தரராஜ், வீரபாண்டி ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் மான்ராஜ், கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சிவகாசி ராஜவர்மன், ஆற்காடு VKR சீனிவாசன் தாவேகாவில் இணைந்தனர். தாவேகாவின் பனையூர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் N ஆனந்த் முன்னிலையில் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் அன்பழகனின் தம்பியுமான கருணாநிதியும் தாவேகாவில் இணைந்தார். ஒருபுறம் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார்கள் என்றால், மற்றொரு புறம் அதிமுகவில் இருந்து விலகி நூற்றுக்கணக்கானோர் திமுகவில் இணைந்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் பேசிய மு.க.ஸ்டாலின், திமுகவின் தயவில்தான் தாவேகா ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்று சிபிஐ அலுவலகத்துக்கு சென்று மாநில செயலாளர் வீரபாண்டியனை உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என ப. சிதம்பரம் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன், இனி நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் பற்றி நாளை சிந்திக்கலாம். இப்போது தாவேகா நல்லாட்சி தர வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம் என்றார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாவேகாவின் கூட்டணி கட்சிகள் என்று கூறியதற்கு சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்திருந்தார். அவ்வாறு பேசியது தவறுதான், அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சிபிஐ அலுவலகத்துக்கு மரியாதை நிமித்தமாக வந்த பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்ததாக சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருந்தார். தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த எடப்பாடி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கும். தாவேகா அரசுக்கு 2 கால்கள் தான் இருக்கின்றன. மீதி 2 கால்கள் இரவல் பெறப்பட்டவை. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அந்த 2 கால்களும் நகரும் போது நாற்காலி சாயும் நிலைமைதான் இன்று தாவேகா அரசுக்கு இருக்கிறது என்றார். இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்று ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால். 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விஜய் கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆகிறது. மக்களுக்கு ஏதாவது இதுவரை செய்திருக்கிறாரா? திரைப்படத்தில் நடித்ததால் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி துணிச்சோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. திரைப்படத்தின் மூலமாக நீங்க தோன்றி நடித்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளாலும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் சரி, அந்தந்த பகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக சேவை செய்ததன் மூலமாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது.
பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களை எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற இரு பெரும் தலைவர்களின் ஆன்மா மன்னிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். முதல்வர் விஜய் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்துதான் அரசு நடத்த வேண்டும் என்றில்லை, செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்று எந்த பெஞ்ச்மார்க்கும் இல்லை. மக்களை முதல்வர் சந்திக்கிறார், தேவையென போது செய்தியாளர்களை சந்திப்பார் என்றார். தமிழ்நாடு மின்வாரியத்தில் 300 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 2000 முதல் 2002ஆம் ஆண்டு வரை பணிக்கு சேர்ந்த உதவி பொறியாளர்களில் வாரிய விதிகளின்படி தகுதி வாய்ந்த 379 பேரில் 300 பேருக்கு இந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டதில் எந்தவிதமான ஒளிவு மறைவும் இல்லை என்றும் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் பிரக்ஞானந்தா. அவரது இந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் புதிய சாதனைகளை படைத்திட எனது வாழ்த்துக்கள் என முதல்வர் தெரிவித்துள்ளார். அதேபோல் மங்கோலியா நாட்டின் தலைநகரான உலான்பட்டோரில் நடைபெற்ற 21வது தேசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதோடு 2027 ஃபைட் மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ள சென்னையை சேர்ந்த செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கருக்கும் முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த அரசு எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக ஓட்டில் 10 எம்பிக்களை வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார். நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டையை காணான்னு ஓட விடுறதை விட்டுவிட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 எம்பி வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காரு. இப்ப உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் இட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வென்று வா நீ பாப்பா. தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்திருப்பது பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் என்றார் சீமான். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா டேய். இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள அண்ணாநகர் கிராமத்தில் நிலவி வந்த நவீன தீண்டாமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சுமார் 300க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வாழும் அண்ணா நகரிலிருந்து மிக சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அருகிலுள்ள கெம்பனூர் கிராமத்தில் இருந்து சீரான இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கெம்பனூர் பகுதிக்கு அதிகமாக இயக்கப்படும் 21 என்ற எண் கொண்ட பேருந்தை அண்ணாநகர் வரை நீடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் ஆதிக்க சாதியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தது. இவ்விவகாரம் தொடர்பாக அண்மையில் பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேருந்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் 21 என்ற பேருந்தின் சேவை அண்ணாநகர் வரை நீடிக்கப்பட்டு உள்ளது.